இந்த நாள் உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிற என்னுடைய பேர் இந்திரா ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். தாயும் தகப்பனும் இருக்கிறார்கள். என்னுடைய தகப்பனாரும் ஒரு பயங்கரமான இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர். என் தாயை திருமணம் செய்யும்படி பேருக்கு கிறிஸ்துவராய் மாறினவர். என் தாயும் தகப்பனுக்கும் 4 பிள்ளைகள். மூத்த சகோதரன் ரெவரண்ட் சிவானந்தம் அவர்கள், 2வது சகோதரி இன்றைக்கு ஆராதனை நமக்கு நியூ லைஃப் சர்ச் இருக்கு, அவர்கள் பொறுப்பெடுக்கிறார்கள். பெங்களூர்ல இருந்து ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறார்கள், அவர் பொறுப்பெடுக்கிறார்கள். 3வது சகோதரி இந்திரா, நான். 4வது சகோதரன் ஜீவன் பாபு அவர்கள், எங்களுடைய அண்ணனுடைய மனைவி அவர்கள். எங்களை குறித்து உங்களோட சொல்லும்படி கர்த்தர் என்னை அனுப்பவில்லை, கர்த்தரை குறித்து உங்கள் மத்தியில் சொல்லும்படி அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான பாஸ்டர் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு தெலுங்குல தான் உங்கள் மத்தியில் பிரசங்கிக்க வேண்டும் என்று. இங்க நின்ன உடனே பரிசுத்த ஆவியானவர் தமிழ்ல பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு லாங்குவேஜ் பிரச்சனையே இல்லை. He can speak any language. நான் ஆண்டுடைய சமூகத்துல உட்காரும் போதெல்லாம் என்ன பாஷையிலனாலும் அப்பாவோட நான் பேசுவேன். நாங்க படித்தது எல்லாம் தெலுங்குதான், பட் உங்க மத்தியில தமிழ் பைபிளை கொண்டு வந்திருக்கிறேன். நான் கேட்டேன்ப்பா, தமிழ்நாட்டுல எல்லாம் போய் ஊழியம் செய்யணும்னா நான் எனக்கும் தமிழ் கத்து கொடுங்கண்ணே. அப்ப கர்த்தர் சொன்னார், சங்கீதத்தை எடுத்து வாசி மகளேனார். அவர் என் பக்கத்துல உட்கார்ந்து எழுதி கொடுத்தார். ஒரே 2 நாள் தான். கேளுங்க, எங்களுடைய அம்மா எல்லாம் சாட்சி. அடுத்தது பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சோ போகட்டும், என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்தார் என்று நான் உங்கள் மத்தியில பகிர்ந்து கொண்டு தேவன் உங்களுக்காக என்ன பேசுகிறார் என்றதை நாம் கேட்க போகிறோம். நான் 12 வயதுல இருக்கும்போது என்ன ஸ்கூலுக்கு போய் கொண்டிருக்கும் போது மயக்கம் போட்டு கீழே விழுந்தேன். சில வார்த்தைகள் தவறாய் ஒரு மரியாதைக்குரியதாய் வராவிட்டால் தயவு செய்து மன்னிக்கவும். அப்படி சரியா வரல சிஸ்டர்னீங்கன்னா நான் தெலுங்குலே சொல்லிவிடுவேன். சோ 12 வயதுல நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்த உடனே சிஎம்சி ஹாஸ்பிட்டல் வெள்ளூர்ல எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கொண்டு போகும்போது டாக்டர்கள் என்னை பரிசோதித்து சொல்லிவிட்டார்கள், இந்த மகளுடைய இருதயத்துல ஹோல்ஸ் இருக்கிறது, இவள் பிழைப்பது கூடாத காரியம் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்களாம். அப்போதுதான் என்னுடைய அப்பா பயங்கரமான பூஜாரி குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவர். அவருக்கு அப்பதான் உணர்வு வந்துதான், ஏன் இவளுக்கு இந்திரான் பேர் வைத்தோம். ஜனவரி 26 குடியரசு நாள் பிறந்தேன். இந்திரா காந்தி அப்பதான் சித்தூர் பகுதி மெசல் கிரவுண்ட் வந்து மறித்து விட்டார்களாம். அதுக்கு அடுத்தது என் மக தான் அரசியல்வாதியாய் வரணும். சிறு வயதுல கொஞ்சம் போல்டா கொஞ்சம் தெளிவா இருக்கா, இவ அப்படி வருவான்னு சொல்லி மிக ஆசையோட என்னை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் 12 வயதுல டாக்டர்கள் மறித்து விடுவார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அப்போது என் தகப்பனார் இயேசுவை நோக்கி பார்த்தார், ஆண்டவரே, 2 ஆண் பிள்ளைகளை 2 பெண் பிள்ளைகளை கொடுத்தீரே, ஏன் இப்போது என் மகள் 3ஆம் மகளுக்கு இத்தனை போராட்டம் என்று அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்களாம். அப்போது ஒரு ஊழியக்கார் வந்தார். என்னிடத்தில் வந்து என் படுக்க அறியாமல் நின்று கேட்டார், நீ பிசாசுடைய பிள்ளையாய் அல்லது ஏசுடைய பிள்ளையா என்று ஒரு வார்த்தை கேட்டார். எனக்கு சரியான கோபம். சிறு வயதிலிருந்தே ரொம்ப கோபம். யாரோடு பேச மாட்டேன். என்னுடைய வழி தனி வழியா இருக்கும். அப்படிப்பட்டவளை பார்த்து நீ பிசாசு பிள்ளை என்று கேட்டார் என்று ஒரு முறைத்தான் அவரை. நீங்கள் எப்படி என்ன எப்படி சொல்ல, நான் பிறந்ததுல இருந்த கிறிஸ்துவ என்ன பிசாசு பிள்ளை என்றேன். ஏனென்றால் சரியான அலங்கரிப்பு. சிறு வயதுல பயங்கர டெக்கரேட், ரொம்ப நீளமான முடி, அலங்கரிப்பு, சரியான நீளமான முடி, ரொம்ப டெக்கரேட்டா இருப்பேன். கருப்பா இருந்தாலும் ரொம்ப ஸ்டைலா இருப்பேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நீ பிசாசுடைய பிள்ளையா இயேசு பிள்ளையா? ஓ, என்ன பார்த்து நீ மேல் தோற்றத்தை பார்த்து பிசாசு பிள்ளைன்னு சொல்றியா அப்படின்ட்டு நான் அவரை எதிர்த்து பார்த்து கொண்டிருந்தேன். அவர் எனக்கு ஜெபிக்கல. He not pray for my healing. ஜஸ்ட் என்ன இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு போய்விட்டார். அடுத்ததுதான் பாருங்க ஆவியானவர் என்னுடைய, அப்பெல்லாம் ஆவியானவர்லாம் தெரியாது எனக்கு. ஆனா என் உள்ளத்துல கர்த்தர் உணர்த்துறாரு, தேம்பி அழுது கொண்டிருக்கிறேன். அழுகிறேன். எதற்காக அழுகிறேன் என்று எனக்கு தெரியாது. என் தாய் என்ன அடிச்சாலே அழுவ மாட்டேன். அந்த அழைய எப்போ நிறுத்தணும்ன்றது ஒரு பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம் எனக்கு. அழுவே மாட்டேன், ஆனா அழுது கொண்டே இருக்கிறேன். அப்போதுதான் ஒரு டிவியில வருகிறது போல என்னுடைய எல்லாம் இந்த சிறு வயதிலேயே எனக்குள்ள இருக்கிற இந்த திமிரான ஒரு
பல பாவங்களை கர்த்தர் காண்பித்து எனக்கு உணர்த்துகிறார். அப்ப நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு தாழ்மையா இருக்கிறேன், நான் ஏசப்பா பிள்ளையா வாழ விரும்புறேன், ஏசப்பா பிள்ளையா வாழ விரும்புறேன்னு அழுது கொண்டே இருக்கிறேன். சரியா 3 நாள் எனக்கு தூக்கம் இல்லை, அழுகிறேன், கண்ணில் தண்ணி வந்து கொண்டிருக்குது. 3ஆவது நாள் திரும்ப என்ன அந்த ஹாஸ்பிட்டல என்னை ஸ்கேன் பண்ணும்படி கொண்டு போனாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது அந்த டாக்டர்ஸ் சொன்ன வார்த்தை, உங்களுடைய மகளுக்கு ஒரு புதிய இருதயம் வந்திருக்கிறது என்றார்கள். ஹல்லேலூயா. இந்த வயது வரைக்கும் ஒரு சிம்டம்ஸும் என்னுடைய இருதயத்துல இல்ல. கர்த்தர் என்னை அன்றைக்கு புதிய இருதயமாய் தந்தார். அன்றைக்கு என் கரத்தை கர்த்தர் பிடித்தார். 14 வயதுல கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். 19 வயதுல முழு நேர ஊழியக்காரியாய் கர்த்தர் மாற்றினார். 2003ஆவது வருஷம் வரங்கல் டிஸ்ட்ரிக்ட் ஆந்திர பகுதியில நாங்கள் ஊழியம் செய்கிறோம். நான் ரொம்ப சிறு வயதிலேயே பூனாவுக்கு என்னை எங்கெல்லாம் கர்த்தர் கொண்டு போக தீர்மானித்தார் என்ற என்னுடைய சாட்சி ஒரு பெரிய சரித்திரம் போல. ஆனால் நான் சுருக்கிட்டு எல்லாத்தையும் குறைத்து சொல்ல போகிறேன். நான் படித்து கொண்டிருக்கும் போதே என்னுடைய சகோதரன், இவ்வளவு ஃபயரா தேவனுக்காக நீ வாழுகிறாய், ஏசு இரவும் பகலும் ஏசும் நானும் ஜெபம் தான். ஸ்கூலுக்கு போனாலும் பெரிய வேத புத்தகத்தை எடுத்துட்டு போவேன், எல்லார் கையில வேத புத்தகத்தை கொடுப்பேன். லஞ்சு சாப்பிடாம போய் வெயில்ல போயிட்டு கல்லுகள் மேல முட்டி போட்டு போராடி ஜெபிப்பேன். இந்த கல்லெல்லாம் நம்ம முட்டியெல்லாம் தேஞ்சாதான் பரலோகம் போக முடியும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பேன். இப்படி ஜெபித்து கொண்டிருக்கையில என்னுடைய சகோதரன் பூனாவுக்கு என்னை பைபிள் காலேஜ் அனுப்பும்படி அவர் தீர்மானம் பண்ணிட்டார். நான் அப்பா அம்மா விட்டு ஒரு நாளும் வெளியே போனவங்க கிடையாது. இவங்க எல்லாம் சிட்டியில போய் படித்தவர்கள். நான் மாத்திரம்தான் அந்த சித்தூர் பகுதியிலே இருந்து படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா என் தாயும் தகப்பனை விட்டு பிரிய முடியாத ஒரு அஃபெக்ஷன், லவ் அஃபெக்ஷனால. ஆனால் பூனால கொண்டு போய் விட்டுட்டாங்க. அந்த இடத்துல எதற்கு என்னை படிக்க வைத்தாருன்னு தெரியல. அங்க முடிச்சு சென்னைக்கு வந்தேன். சென்னையில படிச்சேன் ஸ்கூல் ஆஃப் எவஞ்சலிசம். அது முடிச்சுட்டு பெங்களூர் பட்டணத்தில் போய் என்னை எதுக்காக கர்த்தர் படிக்க வைக்கிறான்னு எனக்கு புரியல. மத்திய பிரதேச, குஜராத், சிறு வயதிலேயே எனக்கு பிரிச்சு கொண்டு போயிட்டார். வீட்டை விட்டு என்னை பிரிச்சுட்டாரு. என்னை கொண்டு போயிட்டே இருப்பாரு. ஏன் ஆண்டவரேன்னு கேட்பேன். ஒரு டீமா வந்து கடைசி ஆப்பிரிக்கா தேசத்துல 5 வருஷம் நீ மிஷினரி ஊழியம் செய்யணும்னு என்னை அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்க. ஸ்டூடெண்டா நீ யூ ஆர் டூயிங் வெரி குட் எவாஞ்சலிஸ்டும், ஸோ நீ வந்து ஆப்பிரிக்கால இருக்கணும்னு. அப்பதான் நான் உணர்ந்தேன், ஆப்பிரிக்கா இல்ல, நான் இந்தியாவா பிறந்திருக்கிறேன். நான் இந்தியா தேசத்துல தான் ஊழியம் செய்வேன். எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியாவை தவிர எனக்கு எதுல மேல பற்றில்லைன்னு சொல்லி ரொம்ப அழுது அவர்களோட பேசினேன். அவர் சொன்னாங்க, இல்ல யூ ஹாவ் காலிங் டு ஆப்பிரிக்கா அப்படின்னு. இல்ல நான் போக முடியாது என்று. அப்போதான் என் அப்பாட்ட எல்லாம் சொன்னேன், என்னை வெளிநாடுகள்லாம் அனுப்பிட்டீங்கன்னா நோ மோர் உங்களுடைய பிள்ளையா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். அப்ப கடைசியா வரங்கல் டிஸ்ட்ரிக்ட்ல ஊழியம் செய்யும்படி அநேக கிராமங்களுக்கு நடந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போது 2003ஆவது வருஷம் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி கர்த்தர் இயேசுவை முகமுகமாய் தரிசித்தார். அதுக்கு முன்பாக அநேக ஊழியம் செய்யறேங்க, நிறைய மிஷினரி ஊழியம் செய்தேன். கஷ்டம் துன்பத்துல கவலைன்னா என்னன்னு தெரியாம வளர்த்தாங்க எங்க அப்பா. என்ன கேட்கிறோம் அந்த ட்ரெஸ்ஸும் அப்படிலாம் வாழ்ந்த என் வாழ்க்கை கர்த்தர் ரொம்ப சுருட்டிட்டாருங்க. அப்படிலாம் பகுதியெல்லாம் சுத்திட்டு வந்து கடைசியில வரங்கல் டிஸ்ட்ரிக்ட்ல 1 மணி நேரம் நான் ஜெபிப்பேன் வழக்கமா. 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் எவ்ரி நைட் நான் வழக்கமா ஜெபிக்கிற நேரம். அப்படி ஜெபிக்கும்படியாக நான் அந்த மொட்டை மாடியில வரங்கல் டிஸ்ட்ரிக்ட்ல போய் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அந்த கர்த்தர் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி இயேசு என்னை தேடி வருகிறார். ஒரு பெரிய வஸ்திரம் உயரமுள்ள தேவனாய் என் நடுவுல நடந்து வருகிறார். அப்போது நான் நடுங்கிக் கொண்டே சொல்லுகிறேன், ஏதோ ஒரு அசுத்தாவி வருகிறதே, ஐயோ நம்ம ஏன் இங்க வந்துட்டு 3ஆவது மாடியில இருக்கிறோம் என்று சொல்லி பயந்து கொண்டு இருக்கும் போது அப்போதுதான் ஆண்டவர் மெல்லிய சத்தத்தோடு பேசினார், அம்மா நேனே நீ ஏசையா, நானே உன்னுடைய இயேசு என்று மெல்லிய சத்தம் எனக்குள்ள கேட்டது. அப்போது என் கண்களை மூடி இருக்கு. நான் சொன்னேன், நீர் என்னோடு பேச நான் அவ்வளவு பெரிய மனுஷி கிடையாது, நான் ஒரு சாதாரண ஒரு பெண்ணு, நீங்க என்னோடு பேச முடியாது என்று சொல்லி நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று என் உள்ளத்துல சொல்லுகிறேன். என் வார்த்தை வரவில்லை. அப்போதுதான் பரிசுத்த ஆவியானவர் இயேசு என்னிடத்து அருகாமை வந்து என்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஆவியை என்னை விட்டு எடுத்துட்டாரு. ஆவியை எடுத்துட்டு ஒவ்வொரு தேசங்களை ஒவ்வொரு மக்களை காண்பித்து சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் பாரு, இவர்களோடு பேசுகிற தேவன் உன்னோடு பேசுகிறேன். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறோம், இயேசு முன்பாக நடக்கிறார், நான் பின்பாக நடக்கிறேன். வெளிநாடுகளுக்கு கொண்டு போகிறார். இதோ பாவத்தில் அழிந்து போய் கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை பார், அநேக வாலிப பிள்ளைகளுக்கு நான் உன்னை பயன்படுத்த போகிறேன். நீ நினைக்கிற ஊழி இனி எனக்கு செய்யக்கூடாது, நான் உன்னிடத்துல எதிர்பார்க்கிற ஊழியத்தை செய்ய நீ புறப்பட வேண்டும் என்று ஆண்டவர் என்னோடு பேசினார். பல காரியங்களை பேசினார். எல்லாவற்றையும் பேசி முடித்து விட்டு என் ஜெபத்தை முடித்து பார்க்கும்போது
இரவு 8 மணிக்கு நான் முழங்கால் படிட்டேன். ஆண்டவர் என்னோடு பேசிவிட்டு என் ஆவியை திரும்ப என்னட்டு விட்டு போகும்போது பார்க்கும்போது சரியா 4 மணி விடிய காலம். அந்த 4 மணிக்கு என் முழங்கால இருந்து எழுந்திருக்க முடியவில்லை. என்னுடைய முழங்கால் முடங்கி போயிருக்கிறது. எனக்கு இல்ல என்ன பிரம்மையா இருக்குமா, இது ஏசு எப்படி பேச முடியும், என்னோட எப்படி அவர் பேச முடியும் என்று சொல்லி ஒரு பெரிய திகில் எனக்குள் உண்டாயிற்று. நான் அங்கிருந்து கீழே வந்தேன். அப்போது என்னுடைய அண்ணன் டீம் லீடரா இருக்காங்க, டைரக்ட் அந்த வேலை செஞ்சு ஊழியத்துல. அவரிடத்துல நான் சொல்லவில்லை, என் கூட டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களோட நான் சொல்லவில்லை. இவர் இயேசுதான் பேசினார் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. மறுநாள் 8 மணிக்கு போகிறேன், நிதானமாய் போகிறேன், பயத்தோடு நடுக்கத்தோடு போகிறேன். அப்போ முழங்கால் படியிடும்போது தேவனை நான் துதிக்க ஆரம்பித்த உடனே மீண்டும் கர்த்தரின் மத்தியில் இறங்கி வருவார். இறங்கி வந்து ஆண்டவர் என்னோடு பேசுவார். மகளே, இந்த உலகத்துல ஊழியக்கார் என்னுடைய மகிமை எப்படி திருடுகிறார்கள், என்னுடைய மகிமை எப்படிலாம் இழந்து போய் இருக்கிறார்கள், எந்தெந்த பாவத்தில் விழுந்து இருக்கிறார்கள் என்று ஊழியக்காரர்களை குறித்து பேசுவார். ஊழியக்காரர்களுக்குள்ள எந்த மாதிரி ஆவிகள் அவர்களை போய் தாக்குகிறது என்று பேசுவார். நீங்க நினைக்கிற ஊழியவனுக்கு செய்ய வேண்டாம், எஜமானன் விரும்புகிற ஊழியத்தை செய்கிறவனே அல்லாமல் என் நாமத்தினால் பிசாசு ஓட்டுறவன் இதை செஞ்சு அதை செஞ்சு என்ற ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. பிதாவின் சித்தத்தை அறிந்து செய்கிறவனே அல்லாமல் ஒருவனும் வர முடியாது என்று பல காரியங்கள் என்னோட பேசுவார். அவர் பேச பேச தார தார என் கண்களில் கண்ணீர் வரும். அழுது புலம்பி அழுவேன், நடு வயிற்றிலிருந்து அழுது புலம்புவேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் கேட்பேன். அவர் சொல்லுவார், ஜஸ்ட் ஃபாலோ மீன்வார், என்னை பின்தொடருவாரு. அவரை பின்தொடர்ந்து கொண்டு போய் கொண்டே இருப்பேன். ஒவ்வொரு பகுதிக்கு போவோம், இரவு நேரங்களுக்கு போவோம், நிறைய ஹாஸ்பிட்டல்களுக்கு போவோம். ஆண்டவர் சொல்லுவார், இதோ பிசாசு இந்த மகளுக்கு விரோதமாய் போராடுகிறான் பார், அந்த பிசாசு விடுதலை ஆக்குறவரை நீ உன் ஜபத்தை விடாது என்று. அந்த மனுஷை விட்டு அந்த பிசாசு கையை எடுக்கிறவரையும் எத்தனை மணி நேரமானால் அழுது நெடுமுழங்கால் அழுவேன். அந்த பிசாசு அந்த கரத்தை எடுத்த பிறகு ஆண்டவர் சொல்வார், இப்போது இவர்களை நான் விடுதலை ஆக்கி விட்டேன் என்று. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், இவெல்லாம் எப்படி ஆண்டவரை நான் காணவில்லையே, எப்படி இதெல்லாம் செய்யணும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 1 மாத காலம் வெறும் முழங்கால், இரவு முழுதும் முழங்கால், மணிக்கணக்கா 8 அவர் 9 அவர் முழங்கால் இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தரோடு பேசிக் கொண்டிருப்பேன். நான் அவரோடு பேசுகிறனோ இல்லையோ, அவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இப்போது இந்த வரங்கள் டிஸ்ட்ரிக்டை விட்டு விட்டு சித்தூர் பட்டணத்துக்கு நீ போ, நான் காண்பிக்கிற அந்த கிராமத்துக்கு போ, நான் அங்க பிரயர் டவர் கட்டி கொடுப்பேன், இப்படிப்பட்ட ஒரு லேண்டை வாங்குவேன், நீ என் நாமத்தினால் அநேக ஆத்துமாக்களை விடுதலை ஆக்க போகிறாய், புறப்பட என்று சொன்னார். அப்போது அந்த காலையில் எழுந்து என்னுடைய சகோதரனிடத்திலும் என்னுடைய லீடர்ஸ் இடத்துல சொன்னேன், so I'm going to leave this place, I'm going to go to my own place, God wants me to go there and start ministry. அவர் சொன்னாங்க, how can God spoke to you this kind of things, because you are doing good things here for God, how can you go to your own place? நான் சொன்னேன், நான் நினைக்கிற ஊழியம் இனி நான் செய்ய போறதில்ல, கர்த்தருக்காக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், இங்க மிஷனரியா இருக்கிறேன், அதை போய் சாதிக்கிறேன் என்று நான் சாதிக்க மாட்டேன். அவர் என்னிடத்துல எதை செய்ய சொல்லுகிறாரோ, அவர் எதை பார்க்கிறாரோ அதை மாத்திரம் சொல்ல நான் புறப்பட போகிறேன் என்று சொன்னேன். கிட்டத்தட்ட அவரோடு வாதாடி கொண்டிருக்கும் 5 நிமிடத்துக்குள்ள கர்த்தர் மெல்லிய சத்தத்தோடு பேசினார், மகளே என் சத்தத்திற்கு கீழ்ப்படி என்று சொல்லி. நான் சொன்னேன், நிச்சயமா இந்த இடத்தை நான் விட்டு புறப்பட போகிறேன் என்று. அப்போது நாங்கள் ட்ரெயின்ல புறப்பட்டு வர எங்க இடத்துல பணம் இல்லை, மிஷனரி ஒர்க்கா இருக்கிறோம். அப்போது திடீர்னு ஒருத்தருங்க மணி ஆர்டர் அனுப்பி அந்த என் கூட இருக்கிற பெண்ணுக்கு அனுப்பியிருக்கிற காசை வாங்கி நாங்க புக் பண்ணிட்டு சித்தூருக்கு வந்து விட்டோம். சித்தூருக்கு வந்த உடனே என் தகப்பன் இடத்துலயோ என் தாய் இடத்துல யார் இடத்துல இயேசு என்னோட பேசுறார் என்று ஒரு இடத்துல நான் சொல்லவில்லை, யார் இடத்துல இதை பகிர்ந்து கொள்ளவில்லை. ஏன்றால் இது எனக்கே ஒரு போராட்டம், இயேசுதானா ஒரு பெரிய போராட்டம். எங்களுடைய அந்த ஊர்ல ஒரு பெரிய ஒரு மலை இருக்கு, பிரயர் மலை. அந்த மலையில போய் நான் இரவெல்லாம் ஜெபித்து கொண்டிருப்பேன். என் அப்பா எனக்கு துணையாய் தூரம் இருப்பாங்க, பெண் பிள்ளை தனியா போய் செபிக்கிறாள் என்று. இயேசு இறங்கி வருவார், என்னோட பேசுவார். வானத்திலிருந்து வசனங்க சுருளை போல வரும், சுருளா இருக்கிற அந்த சுருள் கீழே தொங்கப்படும். அந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து அந்த வாக்கியம் எல்லாம் வாசித்துட்டு அதை அப்படியே குறித்து கொள்வேன், அதை மறுநாள் பேச சொல்லுவார். இப்படி தியானத்துக்குள்ளேயே நான் இருக்கும்போது நாளுக்கு நாள் ஜனங்கள் பிசாசு பிடித்தவர்கள் எல்லாம் வர ஆரம்பித்தார்கள். நான் கேட்ட, ஆண்டவரே நான் எங்க போய் பிரசங்கம் பண்ண நான் விரும்பல, ஏன்னா ஊழியக்காரர்களை குறித்தும் கர்த்தர் காண்பிச்சுட்டாரு. உலகத்துல யாரெல்லாம் என்னெல்லாம் செய்யறாங்க காண்பித்ததுனால எனக்கு ஊழியம் செய்ய பிரியம் இல்ல. நான் வாழற வரைக்கும் இயேசுவோடு பேசிக்கொண்டு முகமுகமா இப்படி பேசி மக்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்து விட்டு நான் மரித்து பரலோகம் போகணும், இதுதான் என்னுடைய நோக்கம். நான் ஊழியம் செய்ய வேண்டும், பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு நோக்கம் எனக்கு கிடையாது. பிசாசு துரத்த வேண்டும், தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு கிடையாது. ஆனா